Hey Varsha. Hi அண்ணா. அம்மாங்க. மேல இருக்காங்க. கூப்பிடுறியா? அம்மா. ஏய் என்னடா பண்ற? நல்லா சாப்பிட்டியா? மனோ அங்கிள் வந்திருக்காங்க. என்ன சாப்பிட்ட? மேகி. என்ன கேம் இது? புதுசா இருக்கே. ஹே மனோ. ஹாய் கவிதா. ஆனந்தி. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? கவிதா, ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வரோம். எங்க வீட்டுக்கு வரேன்னு தெரியும்ல. அப்படியே சாப்பிட்டு வர. இங்க வந்து சாப்பிடலாம்ல. அதுக்கு இல்ல. லேட் ஆயிடுச்சு. உனக்கே சிரமம்னு தான் சாப்பிட்டு வந்துட்டோம். ஹாய் மனோ. ஹேய். ஹாய். ஓ ஆனந்தி வந்திருக்காளா? ஆமா. எப்படி இருக்கா? முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. வாங்க. என்னாச்சு? என்னாச்சு மனோ? நாம நினைக்கிற மாதிரி ஆனந்தி ஒன்றும் பேஷண்ட்லாம் இல்ல. அவ ரொம்ப ஸ்பெஷல். அடுத்த செகண்ட் என்ன நடக்குமோன்னு நம்ம யாருக்குமே தெரியாத. ஆனா ஆனந்திக்கு ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் என்ன நடக்குங்கிறது தெளிவா தெரியுது. என்ன மனோ சாமியார் மாதிரி பேசுறீங்க? டாக்டர் தொழிலை விட்டுட்டு மடம் ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? நான் சொல்றத உன்னால நம்ப முடியாது சந்தீப். நீ என்ன கிண்டல் கூட பண்ணலாம். ஆனா ஒரு நாள் நீ ஆனந்தி கூட ஸ்பெண்ட் பண்ணி பாரு, அப்ப தெரியும். நான் சும்மா ஜாலியா சொன்னப்பா. எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அட வாங்க மனோ. அப்பப்போ வீட்டுக்குலாம் வந்துட்டு போங்கப்பா. ஹாஸ்பிட்டலே இருந்தா அப்படி. ஆனந்தி வந்திருக்காளா? ஆனந்தி எப்படி இருக்க? புவனா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னது இது? ஆளே மாறிட்ட. என்ன மாலை குங்குமம் எல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்க? என்ன சாமிக்கு ஏதாச்சும் விரதம் இருக்கியா? என்னது? என்னாச்சு? என்ன கவிதா ஆளே மாறி போயிட்டா? என்னவோ மாதிரி இருக்கா? கழுத்துல மாலை போட்டிருக்கா? சாமிக்கு ஏதாவது விரதம் இருக்காளா? ஐயோ ஆண்டி, அதையும் கேக்குறீங்க. சூசைட் அட்டம் பண்ணதுல ஆனந்திக்கு தலையில அடிபட்டுருச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். திடீர்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா. அவ பேசுறதெல்லாம் நடக்குது அப்படின்னு மனோ சொல்றான். எனக்கு புரியல கவிதா. எனக்கும் ஒண்ணு புரியல அத்தை. பட் ஆனந்தியோட உள்ளுணர்வு வெளிப்படுத்துற பல விஷயங்கள் அப்படியே நடக்குதுன்னு சொல்றான். இந்த விஷயத்துல கவிதாவுக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரல ஆண்டி. ஆனா ஆனந்தி நான் நம்புறேன். ஆனந்திக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. அது அவளுக்கு கிடைச்ச சாபமோ வரமோன்னு எனக்கு தெரியல. பட் அவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்.